வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி முட்டையை வச்சு நான் ஒரு கிரேவி பண்ணி காட்ட போகிறேன். முழு முட்டையை பார்த்திங்கன்னா அப்படியே வேக வச்சு எடுத்து அதை நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சோம்பு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் எடுத்து ஒரு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது எல்லா சாம்பார், ரசம் எல்லாத்தையும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். தயிர் சாதம் எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிடலாம். இந்த முட்டையை பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் ஏதோ ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் இந்த முட்டை உடையாமல் நமக்கு கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா போட்டு நம்ம பேஸ்ட் அடித்து கையில் வச்சுருக்கோம். முட்டையை நம்ம தோல் உரிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த பேஸ்ட்டை முதல்ல வதக்கிட்டு அடுப்பை தச்சு வச்சு அதில் வானலும் வச்சுட்டோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். வெங்காய தக்காளி பேஸ்ட்டு எடுத்துடுவோம். மசாலா போடுறது நல்லா வதக்கணும். வதக்கும் போது பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் மிளகாத்தூள், இந்த முட்டைக்கு தேவையான மிளகாத்தூள் எடுக்கணும். போட்டுருவோம். ஒரு ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ மிளகாத்தூள் தான் அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வச்சுட்டு இது நல்லா வதக்க வேண்டியது. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் முட்டை போட்டுருவோம். கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை போட்டுக்குவோம். நல்லா வதங்கிட்டு மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு நம்ம முட்டை போட்டுட்டு கேஸை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு வந்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் தான் போதும். ஏன்னா மசாலா நல்லா எண்ணெயிலேயும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ முட்டையோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் தான் போதும். இறக்கி வச்சு வேண்டியது. ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி டிஷ் பார்த்திங்கன்னா இது 6 முட்டை வச்சு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் 4 முட்டையும் செய்யலாம், 2 முட்டையும் செய்யலாம், 8 முட்டையும் செய்யலாம், எவ்வளோ வேணால் நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஈஸி டிஷ் இது. அதே சமயம் சத்தானது இது. நீங்கள் சப்பாத்தி, தோசை, நான், பரோட்டா எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். இதில் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணால் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.